ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹரிஷ் குரல். நான் ஹரிஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபர்ட்ஸோட வேல்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போடுற ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்குமே அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி நான் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு வில்லேஜில் ஒரு ஃபார்மர் இருக்கார். அந்த ஃபார்மர் டெய்லி ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டே வந்தார். அந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மரமாக தான் இருக்கும். அது ஒரு இலை கூட இருக்காது. ஆனால் அவர் தண்ணி ஊற்றுறத நிப்பாட்டலை. டெய்லி ஊற்றிக்கிட்டே வர்றாரு. ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அந்த மரத்தில் ஒரு பச்சை இலை கூட வரல. இதை பார்த்த பக்கத்தில் இருந்தவங்க மற்ற பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த ஃபார்மர்கிட்ட போய், ஏன் இப்படி டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க? இது வேஸ்ட்டு, இது வராது, விட்டுருங்க, தண்ணியை தான் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டை மாற்ற பார்க்குறாங்க. ஆனால் அவர் தண்ணி ஊற்றுறத நிப்பாட்டவே இல்லை. அவர் டெய்லி கன்சிஸ்டன்ஸாக ஊற்றிக்கிட்டே இருக்கார். போக போக அந்த மரத்தில் இலை வர ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு நாள் அந்த மரம் ஃபுல்லாகவே பச்சை பசையாக செழிப்பாக இருந்துச்சு. எல்லாம் அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் அவ்வளோ இலைங்க. அந்த ஃபார்மருக்கு அப்போ தான் தெரிஞ்சுச்சு, மேலே வளர்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் பேஸ்மெண்ட், அதாவது ரூட், இவ்வளோ நாள் அதில் ரூட் க்ரோ ஆகிட்டு இருந்துச்சுன்னு அவர் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும். நம்ம எஃபோர்ட்ஸுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம எஃபர்ட்டை நிப்பாட்டக்கூடாது. அது வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக ஒன் டே ரிசல்ட் வரும். சில நேரம் நம்ம லைஃப்பில் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த கதையில் சொன்ன மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ரிசல்ட் தெரியலன்னு எஃபர்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க. மேபி அது உங்களுக்கு தெரியாமல் கூட இந்த ரூட் மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி மூலயமா என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ஒவ்வொரு சின்ன எஃபெக்ட்டுக்கும் நாளடைவில் அது நமக்கு ரிசல்ட்டை நிறையா தரும். நம்ம எல்லா எஃபர்ட்டும் ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு க்ரோத்து தான். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திங்க் அண்ட் டூ இட். இது ஹரிஷ் குரல்.